இது வேணாம், இதுவும் வேணாம், இதே தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கிற ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிப்லி ஹார்ட் தான். இந்த சாட்ஜிபிடி, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அடிச்சு நூற்றுற அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகுது. இதை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டுருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹயா மியாசாகிங்கிறவர் தான் ஆரம்பித்தார். கிப்லி ஸ்டுடியோங்கிறவர் கையாலேயே பண்ணுற ஒரு ஆர்ட் தான் இந்த கிப்லி ஆர்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாங்கள் கையாலேயே பண்ணுற ஆர்ட்டை நீங்கள் வந்து ஏன்டா இது ஏஐயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஏன்னா அந்த ஏஐ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உலகத்தை அழிச்சிரும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஹயா மியாசாகி. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த கிப்லி ஆர்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன்டா மொத்த ஃபோட்டோஸையும் ஒரே நேரத்தில் அப்லோட் பண்ணுறீங்க, எங்களோட சிஸ்டம் அதெல்லாம் ஒரு மாதிரி சூடாகுது அப்படின்னு அவர் அந்த கம்பெனி சொல்லியிருக்கு, ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாங்கள் ஃபோட்டோஸ் அப்லோடு பண்ணுறோம், அது வந்து அந்த ஆர்ட்டை பண்ணி கொடுக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதான் கைஸ் தப்பு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க ஃபுல்லி ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம் அது எதனாலன்னா அமெரிக்காவில் கிளியர் வியூ ஏங்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இந்த கிப்லி ஆர்ட்டை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ட்டை பார்த்திங்கன்னா அவங்களோட பீப்புள்ஸோட பர்மிஷனோடையே அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து இந்த ஃபோட்டோஸெல்லாம் டார்க் வெப்சைட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனால் அப்படி போட்டதுனால அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா $33 பில்லியன் வந்து ஃபைனாக கட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ளீஸ் யாரும் உங்களோட ஃபோட்டோஸை இந்த கிப்லி ஆர்ட்டில் அதனால தான் யாரும் இந்த கிப்லி ஆர்ட்டில் உங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏஐ இந்த உலகத்தை அழிச்சு